ஆல்ரெடி நம்ம 6 இயர்ஸாக இந்த கார் தான் யூஸ் பண்ணோம். ஸோ நம்மளோட வெரி ஃபஸ்ட் வீடியோவில் இந்த காரை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்போம். இருந்தாலும் இந்த கார் வந்து இப்போ புதுசாக ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்ற காரணத்தினால மறுபடியும் இதை டெஸ்ட் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். டியாகோ, டிகார் இது ரெண்டையுமே நம்ம ஒரே நேரத்தில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து டியாகோவில் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. ஏன்னா டியாகோவோட ஒரு பூட் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த டிகார். அதனால் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காதுன்ற மாதிரி நினச்சேன். ஆனால் இதில் ரியர் சீட் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், நிறைய வித்தியாசங்கள் இந்த டியாகோவுக்கும் டிகாருக்கும் இருந்துச்சு. அது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க வேரியண்ட் வந்து டாடா டிகாரோட எக்ஸி பேஸ் வேரியண்ட் 6.6 lakhs ஆன் ரோடுக்கு நம்மளுக்கு கிடைக்குது. எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்லேயோ அல்லது கம்பெனிலேயோ சொல்லி ஒரு மியூசிக் சிஸ்டம் மட்டும் போட்டுக்கலாம். அந்த டியாகோவில் இருக்கக்கூடிய அதே 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் ரெவட்ரான் இன்ஜின் தான். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவோட ஹேண்ட்லிங் அதில் எல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரியர் சீட் கம்ஃபர்ட், உள்ளே ஏறி இறங்குறதுக்கு இந்த கார் எப்படிமா இருந்துச்சு? உள்ளே ஏறி இறங்குறதுக்கு வந்து கொஞ்சம் மெதுவாக தான் ஏறி இறங்கணும். ஏறுறதுக்கு கொஞ்சம் மெதுவாக, அவசரப்பட முடியாது. அவசரம் இல்லாமல் ஏறி இறங்கணும். ரெண்டாவது உள்ளே போய் உட்காந்தா கால் நீட்டுறதுக்கெலாம் நல்லா வரும். எனக்கு அப்படி மடக்குனா கொஞ்சம் இந்த இதுக்கு தொடங்கிட்ட கொஞ்சம் பத்தாம இருக்கும். நல்லா தான் இருக்கும். அப்புறம் 3 பேர் உட்காரதுக்கெல்லாம் உட்காரலாம். இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் வெயிட்டானவங்களா இருந்தால் கொஞ்சம் உரசும் இந்த இது. அப்புறம் வேற எதுவும் எந்த இதுவும் கிடையாது, நல்லா இருக்கும். இந்த இதெல்லாம் தலை தட்டாது. வண்டி வந்து இப்படி இப்படி சாய்ந்து உட்கார்றதுக்கு அது வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கிறது, கொஞ்சம் ரெக்லைன்டு சீட் கொடுத்துக்கிறதுனால கொஞ்சம் சாய்வா உட்கார அந்த இது இருக்கும். நல்லா சாய்ந்து கம்ஃபர்டபுளா உட்கார மாதிரி இருக்கு. ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் வந்துட்டு நல்லா 2 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்துட்டு கரெக்டாக தலைக்கிட்ட கொடுக்கல, கொஞ்சம் தள்ளி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெட்ரூம் வந்து தாராளமாக இருக்குது. ஆனால் கார்னரில் உட்காரவங்களுக்கு வந்து கொஞ்சம் இடிக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கூப்பே டிசைனில் கொடுத்துருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. கிளாஸ்ட்ரோஃபோபியா எப்படி ஃபீல் ஆச்சு? வாமிட்டிங் சென்ஸ் எல்லாம் அந்த கார்ல வந்துட்டு நாங்கள் இது நாள் வரைக்கும் ஃபீல் பண்ணதில்லை. ஏன்னா 6 இயர்ஸாக நாங்கள் அந்த கார் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஏசி ரீச் எல்லாம் எப்படி ஃபீல்? ஏசி ரீச் நல்லா ஈஸியாக, அதாவது சீக்கிரமாகவே சில் ஆயிடுச்சு. கார் ஃபுல்லாக அந்த கேபின் ஃபுல்லாகவே ஃபில் ஆயிடுச்சு. ஆமாம். ஓகே, ஹேண்ட்லிங். இந்த ஹேண்ட்லிங்கில் வந்து நம்ம பார்க்கணுன்னா 6 வருஷமாக இந்த காரை நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அது ஹேண்ட்லிங்கில் இதை பற்றி நான் நிறையா பேசுவேன். பட் இது எல்லாமே நம்ம முதல் வீடியோவில் பேசிட்டோம் அப்படின்ற காரணத்தினால இப்போ இதே இன்ஜின் வந்து பஞ்ச், ஆல்ட்ராஸ், டியாகோ, டிகார் இந்த 4 கார்லேயுமே இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு கார்லேயுமே இது எப்படி வந்து இதோட டியூனிங் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்றத பற்றி மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். டியாகோவில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே நம்ம அதை அந்த ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னா டக்குன்னு மூவ் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிக்கப் வந்து டிகாரில் இல்லை. டிகாரில் ரொம்ப மெதுவாக நிறுத்தி நிதானமாக தான் அந்த கார் வந்து மூவ் ஆச்சு. ஆனால் லீனியராக ஒரு அளவுக்கு அப்படியே பிக்கப் எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம ஹை ஸ்பீடு போனதுக்கப்புறம் நல்லாவே பிக்கப் இருக்குது. ஸோ இதுவே நம்ம பஞ்சில் பார்த்தோம்னா அதோட டியூனிங் இப்போது வந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் நல்லாவே டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பழைய பஞ்சிலலாம் பேரில் மட்டும்தான் பஞ்ச் இருக்குது, காரில் பஞ்ச் இல்லைன்னு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து அதை சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் ஆல்ட்ராஸில் இன்னுமே அப்படி தான் இருக்குது ஓரளவுக்கு. ஏன்னா அந்த கார் இன்னுமே நல்ல வெயிட்டு. அதை கம்பேர் பண்ணுறப்போ அதை விட டியாகோவில் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த டிகாரில் வந்து மற்ற எல்லா காரையும் கம்பேர் பண்ணுறப்போ இன்னுமே ரொம்ப ரொம்ப லீனியராக தான் இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் பார்க்குறப்போ சஸ்பென்ஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டிலாம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு அந்த ஸ்டியரிங் ஃபீட்பேக்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த லைட் டு ஹார்ட் ரேஷியோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ப்ரிசிஷன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ட்ராஸ் அளவுக்கு இல்லைனாலும் இந்த டியாகோ அளவுக்கு இருந்துச்சு ப்ரிசிஷன். அதுக்கப்புறம் செல்ஃப் சென்டரிங் பார்த்தோன்னா 100% செல்ஃப் சென்டரிங் ஆகுது. இனிஷியலாக கொஞ்சம் வேகமாக செல்ஃப் சென்டரிங் ஆகுது. ஆனால் அந்த எண்டில் வந்து நின்று அப்படியே நிதானமாக வருது. அப்போ வந்து நம்ம கையை வச்சு ஒரு அசிஸ்ட் பண்ணி நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த பாடி ரோல் ஓவர் உனக்கு எப்படிமா ஃபீல் ஆச்சு? இருக்கும், ஆனால் ரொம்ப தெரியாது, ஒரு அளவுக்கு இருக்கும். மேடு பள்ளம் அப்படி போகையிலலாம் அப்படி குளிஞ்சி இதாக இருக்கும். சஸ்பென்ஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸ்டு சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம சிட்டிக்குள்ளே சின்ன சின்ன குண்டு குழிகள்லாம் போகிறப்போ அந்தளவுக்கு அடியை வந்து உள்ளே வாங்கலை. அதே ஹைவேல போகிறப்போ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபராகவே இருந்துச்சு. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஹைவே ஸ்டெபிலிட்டிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த காரை ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சிட்டிலேயும் ட்ரை பண்ணணும், அதே நேரத்தில் ஹைவேலையும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கணும். இந்த டிகாரை வந்து நாங்கள் 6 வருஷமாக இந்த காரை வந்து வச்சு ஓட்டாத இடமே கிடையாது.
ஒரு டைம் வந்து ஒரு 4 நாள் டிரைவ் போனோமா. 3 to 4 days டிரைவ் பண்ணியிருக்கோம். மேகமலை அதிரப்பள்ளி அப்புறம் வந்து வால்பாறைன்னு சொல்லிட்டு போனோம். ஃபுல்லா ஹில் ஸ்டேஷன் தான், நல்லா இருந்தது. மேகமலை, அதிரப்பள்ளி, வால்பாறை, வால்பாறை, அதிரப்பள்ளி, அதுக்கப்புறம் கேரளாவில் இருக்கக்கூடிய இன்னும் 2-3 ஏரியாக்கள்லாம் அங்கெல்லாம் போயிட்டு ஒரு 4 நாள் ட்ரிப்பு போயிருக்கோம். அப்போ கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன்லாம் அதிகமாக நாங்கள் அந்த காரை யூஸ் பண்ணோம். நல்லா ஸ்டேபிளாக தான் போச்சு ஹில் ஸ்டேஷன்லையுமே. அது எந்த பயமும் இல்லாமல் போனோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த இடத்துலையுமே கார் நிற்க கிடையாது. பவர் பத்தலை அப்படின்ற ஃபீல் வந்து அந்த ஹில் ஸ்டேஷனில் எங்கேயுமே எங்களுக்கு தெரியலை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கார் பிடிக்குது, நீங்கள் வந்து அதை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தயங்காமல் அதை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்கள். நீங்கள் சும்மா அதை யூடியூப்பில் பார்த்து முடிவு பண்ணாதீங்க. யூடியூப்பில் அவங்கவுங்களோட மனநிலைக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நாங்களே சொல்கிறோன்னா எங்களோட அந்த தேவைகளான ஒரு 7 ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, அதை மட்டுமே நாங்கள் மைண்டில் வச்சு பேசுவோம். இப்போ ஒரு நல்ல ஒரு டிரைவிங் எந்திசியாஸ்ட்டாக ஓட்டக்கூடிய ஒரு பர்சன் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மைண்டில் வந்து இந்த குசாக்கு, கைலாக்கு, விர்ச்சுவஸ் அதை மைண்டில் வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ அந்த கார்கள்லாம் வச்சுட்டு அப்போ இது நல்லா இல்லை. ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்களோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் 10 வருஷம் ஒரு காரை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது என்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரியர் சீட் கம்ஃபர்ட் பெர்ஃபெக்டாக இருக்கணும், இந்த மாதிரி சில விஷயங்களை நோட் பண்ணிவிட்டு அதை மட்டும் ஃபுல் பண்ணால் போதும். தாராளமாக நீங்கள் வந்து அந்த காரை எடுத்து அதுக்கப்புறம் எந்த விதமான ஹெசிடேட்டும் பண்ணக்கூடாது. நம்ம இதை எடுத்துருக்கலாமோ அதை எடுத்துருக்கலாமோ இந்த மாதிரி எந்த வருத்தம் படக்கூடாது. அடுத்து மைலேஜ் பார்க்குறோன்னா சிட்டிக்குள்ளே பார்க்குறோன்னா ஒரு 13 14-15 வரைக்கும் சாலிடாக கிடைக்கும். ஹைவேஸ் போகிறீங்கன்னா 18 19-20 சம்டைம்ஸ் 21. நான் பழைய காரை வந்து 22-24 கூட மைலேஜ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் சாஃப்ட்ஃபுட்டாக 70-80 நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா சாலிடாக 22-24 கூட ஈஸியாக கிடைக்கும். ஒரு 100-110 நீங்கள் க்ரூஸ் பண்ணி ஹைவேல போகிறீங்கன்னா ஒரு 17-18 வரைக்கும் கிடைக்கும். ஓவராலாக எப்படி பார்த்தாலும் 17 ஒரு 19 உங்களுக்கு கிடைச்சிடும். அடுத்து சேஃப்டி பார்த்தோன்னா நம்ம டியாகோவில் பார்த்த மாதிரி இதுலேயுமே 2 ஏர்பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி வந்து நல்லா சாலிடாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம செலரியோலாம் பேஸ் வேரியண்ட்லேயே 6 ஏர்பேக் கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே 2 ஏர்பேக் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் என்ன கேட்டிங்கன்னா செலரியோ எடுக்கிறதுக்கு நீங்கள் டியாகோவோ டிகாரோ எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா. ஏர்பேக் இருந்தாலுமே நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட்டு மேஜராக நடக்குதுன்றப்போ சில இடங்களில் அந்த செலரியோ கார் வந்து அதோட அந்த பானட் ஃபுல்லாக இடித்து டிரைவரோட முன்னாடி பகுதி வரைக்கும் அடித்து காலியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏர்பேக் ஓப்பன் ஆனால் என்ன, ஆகலாட்டினா என்ன. ஸோ ஓரளவுக்காவது அந்த ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த டியாகோவும் டிகாரும் அடுத்த ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வர்றப்போ அதோட ஸ்ட்ரக்சரில் ரீஒர்க் பண்ணி அவங்க 6 ஏர்பேக் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். டாடா கார்களில் பெரிய ரிலையபிலிட்டியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ரொம்ப பிரச்சனையாக இருக்கும், அடிக்கடி ரிப்பேர் ஆகும். எப்போதுமே வந்துட்டு அந்த சர்வீஸ்க்கு ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ எங்கேயாச்சும் வெளியே போகணும் அப்படின்னா அந்த கார் வந்துட்டு அந்த பேட்ரி இஷ்யூன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே, அன்னைக்கு கிளம்புற நாள் ஃபுல்லாக எங்களுக்கு டிலே ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த பேஸ் வேரியண்ட்டில் எந்த விதமான எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அதிகமாக இன்வால்வ் ஆகலைன்ற காரணத்தால் 6 மார்க் அவுட் ஆஃப் 10 நம்ம கொடுத்துருக்கோம். ரீசேல் வேல்யூ பார்த்தோம்னா டிகார் வந்து அந்தளவுக்கு ரீசேல் வேல்யூ இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காரில் பிரச்சனை கிடையாது, பட் இந்த கார் வந்து சேலே ஆகலை. சேல் ஆனால் தான் அதுக்கான ரீசேல் வேல்யூவே அதிகமாக கிடைக்கும். ஓவராலாக 48 அவுட் ஆஃப் 70 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதே நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி பார்க்குறப்போ 69% எடுத்திருக்காங்க. டிகார் வந்து எங்களோட ஃபேவரட்டான கார் கூட. டெஸ்ட் ட்ரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டாடா டிகார் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நாங்கள் வந்து 6 இயர்ஸாக ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கோம். A to Z ஃபோட்டோகிராஃபியில் இருக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்டுமே நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபோட்டோகிராஃபி நீட் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். பாய்.